தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கொன்று தெரியுமா? இன்று போராட்டம் நடத்தும் உரிமையை கூட மக்களிடம் இருந்து பாஜக அரசு பறித்து ஜனநாயகத்தை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக மீண்டும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். ஆனால் இந்த பாஜக அரசு விவசாயிகளை எப்படி நடத்துகிறது? கூர்மையான ஆணிகளை அவர்கள் வரும் பாதையில் பதித்து வைத்துள்ளது. பெரிய பெரிய இரும்பு தடுப்புகளை அமைத்து வழிமறித்து வைத்துள்ளது. சில இடங்களில் ரோடுகளை முழுமையாக அடைத்து பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அவற்றையெல்லாம் கடந்து வரும் விவசாயிகள் மீது ரப்பர் தோட்டாக்களை கொண்டு கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுகிறது. ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறது. ஒரு எதிரி நாட்டுடன் சண்டையிடுவது போல நம் விவசாயிகள் மீது கொடூரமாக தாக்கி வருகிறது. இப்படி போராட்டம் நடத்தும் நம் விவசாயிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்தும் பாஜக அரசின் செயல் சரியானதா? இதற்கு முன் பாஜக அரசிற்கு எதிராக மல்யுத்த வீரர்களின் போராட்டம் நடந்தது. அப்போதும் போலீசார் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். கடந்த விவசாயிகள் போராட்டத்திலும் இதே நிலைதான். அப்போராட்டத்தின் போது ஏராளமான விவசாயிகள் உயிரிழந்தனர். இது தவிர கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட பெரும்பாலான போராட்டங்கள் செய்திகளில் பேசப்படவே இல்லை. பாஜக அரசிற்கு எதிராக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவது பற்றி ஏதாவது செய்திகள் வந்ததா? 400 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்த ஹிசாரில் போராட்டம் பற்றி தெரியுமா? மருத்துவர்களின் போராட்டம், வேலையற்ற இளைஞர்களின் போராட்டம், EVM முறைகேட்டிற்கு எதிரான போராட்டம், உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள், மணிப்பூரில் முடிவின்றி நடக்கும் போராட்டம், இது பற்றி முழுமையான செய்திகள் உங்களை வந்தடைந்ததா? இந்த போராட்டங்களில் நீங்கள் பங்கேற்காததால் இதற்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் நாளை உங்களுக்கு ஏதேனும் அநீதி உண்டானால், உங்கள் உரிமைக்கு எதிராக ஏதேனும் முடிவை பாஜக அரசு எடுத்தால், நீங்கள் உங்கள் உரிமைகளை பாதுகாக்க போராட்டம் நடத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் என நினைக்கிறீர்கள்? இன்று இந்த விவசாயிகள் நடத்தப்படுவதைப் போலத்தான் நீங்களும் நடத்தப்படுவீர்கள். தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக போராடிய மல்யுத்த வீராங்கனைகளை எப்படி நசுக்கினார்களோ அதே நிலைமைதான் உங்களுக்கும். இப்படியே நிலைமை மோசமாகிக் கொண்டே போனால் ஜனநாயகம் செத்துவிடும். நம் உரிமைகள் முழுவதும் பறிக்கப்படும். நாம் அடிமைகளாக்கப்படுவோம். பாசிச பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே நம் உரிமைகளை மீட்கும் ஒரே வழி. பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.